உண்மை உங்க பக்கம் இருக்க, ஆனா அதை நிரூபிக்க ஆதாரம் வேண்டாமா? நீங்க ஒருத்தருக்கு கடனோ அல்லது வேற ஏதாவது டிரான்சாக்ஷன் பண்றீங்க. சில மாதங்களுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உங்கள்ட்ட இருந்து எதுவுமே வாங்கலையே, நீங்க எனக்கு எதுவுமே தரலையே அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் உங்கள்ட்ட இருந்து வாங்கியதை ஒப்புக்கொண்டு பேசிய ஆடியோ ரெக்கார்டிங் உங்க போன்ல இருக்கு. அந்த ஆடியோ ரெக்கார்டிங்க ஆதாரமாக கோர்ட்ல பயன்படுத்தலாமா என்று கேட்டால் சிலர் பயன்படாது என்று நினைக்கிறார்கள். ஒரே வார்த்தையில நம்ம அப்படி சொல்ல முடியாது. சில சூழ்நிலைகள்ல கோர்ட்ல ஆடியோ ரெக்கார்டிங்கை ஆதாரமாக பரிசீலிக்கப்படும். அதனால அந்த ஆடியோ ரெக்கார்டிங்கை மட்டும் வைத்து, அந்த ஒரே ஒரு ஆதாரத்தை மட்டும் வைத்து நம்ம கேஸ்ல ஜெயிச்சிடலாம், வெற்றி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. கோர்ட்டு அந்த ஆடியோ ரெக்கார்டிங் உண்மைதானா, மாற்றம் செய்யப்பட்டதா, வழக்கோடு தொடர்புடையதா என்பதையும் பரிசீலிக்கும். அதனால உண்மையை நிரூபிக்க ஒரே ஒரு ஆதாரம் மட்டும் இருந்தால் போதாது. முடிந்தவரை மற்ற ஆதாரங்களையும் பாதுகாப்பாக வையுங்கள். ஒவ்வொரு வழக்கும் அதன் உண்மைகள் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையில் தான் முடிவு செய்யப்படும்.